ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட எய்ம் 2026ல நீட் கிராக் பண்ணி ஒரு குட் ஜிஎம்சி இல்லைன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரி ஒரு சூப்பர் டாப் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டயர் காலேஜில் அட்மிஷன் எடுக்கிறதா? ஸோ நமக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஸோ எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ என்னோட சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி தான். ஸோ ஒரு கெமிஸ்ட்ரியோட சூப்பர் பிளானாக வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நார்மலி லைக் இன்பிட்வீனில் இருந்து லைக் ரேண்டம் கொஞ்சம் சாப்டர்ஸ் தான் எல்லாருமே படிக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த சாப்டரும் கனெக்டட் தான். அது நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணும், ரேண்டமாக ஸோ லைக் மேபி என்ன டேரக்டா ஆல்கஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், இல்லைன்னா டேரக்டா D&F பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்க பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி இல்லைன்னா ஸோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல்னு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஆர்கானிக்கு ஒரு பேஸ் சாப்டர் இருக்கு, ஃபிசிக்கலுக்கு ஒரு பேஸ் சாப்டர் இருக்கு, அண்ட் ஆர்கானிக்கு ஒரு பேஸ் சாப்டர் இருக்கு. ஸோ உங்களோட தட் என்ன பேஸ் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அங்க இருந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அதோட கான்செப்ட் எப்படி கொஸ்டின் வந்தாலும் ஓகே, யூ ஹாவ் கம்ப்ளீட் 1 இயர். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் 1 இயர் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட் டெஃபினட்டாக கிராக் பண்ண முடியும். 2027ல் டெஃபினட்டாக கிராக் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் இயர் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அதில் கெமிஸ்ட்ரி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது. ஸோ வென் யூ கன்சிடர் கெமிஸ்ட்ரி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆர்கானிக் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ இன்ஆர்கானிக்னா அது கம்ப்ளீட்லி தியரி பேஸ்டு தான். ஓகே, கம்ப்ளீட்லி தியரி பேஸ்டு தான். இன்ஆர்கானிக்கு என்சிஆர்டி மீன்ஸ் என்சிஆர்டி ஒரு பைபிள் மாதிரி. ஓகே, ஸோ லைக் லைன் பை லைனாக படித்து ஹைலைட் பண்ணி எல்லா இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் லைக் ஆர்டர்ஸும் எல்லாமே ஹைலைட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, பிகாஸ் அது உங்களுக்கு இன்ஆர்கானிக்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And when you consider physical chemistry, so physical chemistry la, so you can see என்ன மெயின் கான்செப்ட் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும். ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே இருந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, இல்லாமல் டேரெக்டாக ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சா நியூமெரிக்கல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை. பிகாஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து தியரட்டிக்கல் கொஸ்டினும் வரும், நியூமெரிக்கல் கொஸ்டினும் வரும். ஓகே, அப்போ கான்செப்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் என்ன நியூமெரிக்கல்ஸ்லும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். when you consider ஆர்கானிக்னா நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதோ ஆர்கானிக் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, எல்லாமே அப்படிதான், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் எல்லாமே அப்படிதான். பட் ஆர்கானிக்னா லைக் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும், எந்த லெவல் கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அதுதான் ஆர்கானிக். அண்ட் என்ன ஆர்கானிக்கோட ஸ்பெஷாலிட்டி, அந்த மெக்கானிசம் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சு படிக்கணும். இல்லாமல் பை ஹார்ட் பண்ணால் உங்களுக்கு ஆர்கானிக் ஆனாலும் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அது மெக்கானிசம் எப்படி நடக்குது, அதோட பேஸ் என்ன, அதோட கான்செப்ட் என்னன்னு நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சு படித்தா உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஸ் பார்க்கலாம் நீங்கள் எந்த சாப்டரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ வென் யூ கன்சிடர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கோர் டாபிக் இல்லைன்னா கோர் சாப்டர் தான் மோல் கான்செப்ட். ஓகே, ஸோ மோல் கான்செப்ட் படிக்காமல் நீங்கள் டைரக்டாக வேற எந்த சாப்டர் படித்தாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ப்ராப்பராக கிளியர் ஆகாது. ஸோ மோல் கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மோல் கான்செப்ட் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெரியும். அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன மோல் கான்செப்ட் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெர்மோடைனாமிக்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இங்கே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லா சாப்டர்ஸும் கனெக்டட் தான். ஓகே, ஸோ தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இக்விலிபிரியம் இருக்குது, அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், சொல்யூஷன், அட்டோமிக் ஸ்ட்ரக்சர், எல்லா சாப்டர்ஸும் கனெக்டட் தான், ஹைலி கனெக்டட் தான். ஓகே, ஸோ நீங்கள் மோல் கான்செப்ட் படிக்காமல் டைரக்டாக ஜம்ப் பண்ணி சொல்யூஷன்ஸ் இல்லைன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் இல்லைன்னா இக்விலிபிரியம் படித்தா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராப்பராக அந்த கான்செப்ட் தெரியாது. ஓகே, புரியாது. ஓகே, ஸோ தட் இஸ் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மோல் கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர்
இல்ல நீங்க படிச்சா போதும். ஓகே. ஸோ கம்ப்ளீட் 1 இயர் இருக்கு. எஸ் 1 இயர் இருக்குல்ல. ஒரு 2 மந்த்ஸ் ரெஸ்ட் அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அது எல்லாரும் இந்த மாதிரி லைக் என்ன இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணும். ஓகே 1 இயர் இருக்குல்ல. ஸோ 1 இயர் எதுக்கு நீட்டுக்குன்னு ப்ராப்பரா நீங்க 1 இயர்ல படிச்சா டெஃபினட்டா ஒரு டாப் டயர் காலேஜ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே. And when you consider inorganic chemistry, so inorganic chemistry la you can see periodic table na most important chapter. So periodic table na periodic table la irundha avlo questions varadhu maximum ஒரு 2 question தான் வரும். பட் அந்த சாப்டர்ல இருந்து தான் பாக்கி எல்லாமே பில்ட் பண்றேன். when you consider D&F block, P block and இது எல்லாமே கனெக்டட் தான். ஓகே. கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். D&F பிளாக் அப்புறம் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர் ஆர்டர் ஃபாலோ பண்ணா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் GOC, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஐசோமெரிசம் அது நீங்க ப்ராப்பர் எவ்வளோ டைம் எடுத்தாலும் மேபி 1 மந்த் எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. நோ இஷ்யூ. பிகாஸ் என்ன 12 மந்த்ஸ் இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா ஒரு 10 மந்த்ஸ் இருக்குல்ல. மேபி ஜியோசியில் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது அவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஜியோசி தரோ ஆயிட்டேன்னா ஹைட்ரோகார்பன், ஹாலோ ஆல்கின்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ், ஆல்கஹால், ஆல்டிஹைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஜிஓசி உங்களோட ஜிஓசி அவ்வளோ 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜிஓசி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு பாக்கி எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெக்கானிசம் எல்லாமே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ மெக்கானிசத்தோடு எல்லாரும் சொல்லணும் நார்மலி மேம் மெக்கானிசம் புரியலை. உங்களுக்கு மெக்கானிசம் புரியலைன்னா அதோட ரீசன் ஜிஓசி தான். உங்களுக்கு ப்ராப்பராக ஜிஓசி தெரியாது அதனால. ஓகே. ஸோ ஜிஓசி ஃபர்ஸ்ட் அண்ட் ஐசோமெரிசம். அதுக்கப்புறம் ஹைட்ரோகார்பன், ஹாலோ ஆல்கின்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அண்ட் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட், கீட்டான், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன்ஸ். ஸோ இதுதான் ஆர்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஆக்சுவலி we need தமிழ்நாடு டீச்சர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக லெக்சர்ஸ், டிபிபி, என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி என்சிஆர்டி கொஸ்டின், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸும் அண்ட் லைக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் டெஃபினட்டாக பண்ணணும். எல்லாரும் நினைக்கும் லைக் மேம் எதுக்கு என்சிஆர்டி கொஸ்டின் பண்ணணும்? ஸோ டேரெக்டாக லைக் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக் பார்த்து அதுலேருந்து கொஸ்டின் பண்ணால் மட்டும் போதும்ல. இல்லைடா. ஸோ உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பிஒய்க்யூ பார்த்தா ப்ராப்பராக தெரியும். இன்டெக்ஸ்டில் இருந்து இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் ரெகுலர்லி வரும். ஓகே. அண்ட் do maximum question. Previous year JEE questions and NEET question maximum questions பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஸோ இதுக்காக 2027 நீட் கிராக் பண்ணணும் அவங்களுக்காக we actually started a course that is Vetri. Yeah. So join Vetri. So உங்களுக்கு இது கிளிக் பண்ணா we need தமிழ்நாடு சேனல்ல போய் ஸோ ஏதாச்சும் செஷன் எடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தா உங்களுக்கு அது பார்க்க முடியும். ஸோ ஹியர் யூ கேன் see here. ஸோ ஜாயின் நீட் வெட்ரி நவ். ஓகே. ஸோ அது கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது யூ கேன் see this. ஸோ கோர்ஸ் பை நவ். ஸோ 3 கோர்சஸ் இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைம், இன்ஃபினிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி ப்ளஸ். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாமே ஆல்ரெடி கோபிகா மேம் பண்ணியிருக்கு. ஸோ போய் பாருங்கள் அந்த வீடியோ. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, எதனால இன்ஃபினிட்டி ப்ளஸ் அவ்வளோ லைக் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஆஃப்லைனில் கிடைக்கிற விட ஓகே ஆஃப்லைனில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அட்வான்ஸ்டாக இங்கேருந்து எல்லா கான்செப்டும் அண்ட் நோட்ஸும் டிபிபிஸும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டக்காக இருக்கிறேன்னா ஸோ எஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். தேங்க்யூ ஸோ மச்.